ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை 2வது வார பூஜை வேலைகள் தான் என்னுடைய விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு என்னுடைய வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி உருளியில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் வச்சு விட்டுட்டு அதில் வந்து அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி உருளியில் வந்து நம்ம பூக்கள் நிரப்பி வந்து வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் கொஞ்சம் நம்ம இந்த பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் போட்டு வச்சோம்னா இன்னுமே நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து வீட்டுக்கு கொடுக்கும். அந்த நறுமணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நிலைவாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே போகும்பொழுது அது ஒரு விதமான அந்த நறுமணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைண்டுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். யார் யாரெல்லாம் அந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாட்கள் எல்லா நாட்கள்லையும் செய்ய முடியுதுனாலும் இந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள்லையாவது நம்ம அதில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரமும் அதில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாதும் போட்டு அந்த பூக்களை வந்து வைக்கும் பொழுது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மைண்டு வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு வாசல் வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு என்னோடய வேலைகள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். பொதுவாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை வந்து இருக்குது. நம்ம தெய்வ சக்தி வீட்டில் அதிகமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். அது என்னென்ன விஷயத்துலலாம் ஃபீல் பண்ணியிருப்போம்னு பார்த்திங்கன்னா, முதல் விஷயமா வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் நம்ம வீட்டில் குடியிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையாக நம்ம கருத போகிறது வந்து இந்த பள்ளி தான். கெவுளி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து உண்மையான ஒரு விஷயம்தான். வீட்டில் வந்து தெய்வ சக்தி அதிகமாக நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பொழுது பார்த்திங்கன்னா பள்ளிகளோட கெவுளி சத்தம் எப்போதுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும். வீடு எந்த திசை அது ஒவ்வொரு திசையுமே இருக்குது. அது நம்ம பேசுகிற விஷயத்துக்கு முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா? முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் கெவுளி சத்தத்தை வச்சு தான் இந்த விஷயம் நம்ம முடிவே பண்ணுவாங்க. அப்படியே நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரியமான முறையில் தெய்வ சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த பள்ளிகள் சத்தம் தான். தெய்வ சக்தி வீட்டில் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பள்ளிகள் நடமாட்டம் வந்து நிறையா இருக்கும். ஆனால் அந்த கெவுளி சத்தம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கவே அடிக்காது. 2வது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எவ்வளோ ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, ஆனால் அதை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காசு ரூ. 500 இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5000 ஒரு தேவைக்கு நம்ம வந்து தேவைப்படுது. அப்படிங்கிறபோது நம்மகிட்ட காசே இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பணம் வந்து சேரும். அந்த கடினமான சூழ்நிலையிலும் சரி நமக்கு வந்து பணம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து சேரும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நிலைச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து முழுமையாக நம்புவேன். நிறைய விஷயத்தில் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். கையில் வந்து காசே இருக்காது. அவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நமக்கு சூழ்நிலை வந்து என்னடா பண்ணுறதுன்னு வந்து யோசிப்பேன். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் எனக்கு வந்து காசு வந்து கிடச்சிரும். யாராவது ஒரு வகையில் வந்து மூலியமாக உதவியாக நமக்கு வந்து பணம் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் வந்து தெய்வ சக்தி நிறைந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இருந்தால் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து கடந்து போகிறதுக்கான சூழ்நிலை வந்து அமைச்சு வந்து கொடுப்பாங்க. 3வது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த சிட்டுக்குருவிகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டுனுச்சுன்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நான் வந்து நம்பிக்கையாக வந்து அந்த விஷயத்தை வந்து பார்ப்பேன். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடிலாம் வச்சுருந்தேன். ஆனால் மல்லிகைப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வச்சா தான் நல்லா வளரும். ஆனால் இருந்தாலும் நான் வந்து வீட்டு உள்ள இப்போ இந்த புத்தர் சிலையெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல தான் மல்லிகைப்பூ செடி வந்து வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொடி மாதிரிக்கு நல்லா படர்ந்து போயிருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேன் சிட்டுக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும். எப்போதுமே அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷமாக வந்து கூடு கட்டியிருந்துச்சு. அதில் அந்த நாட்களெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்கட்டும், பண வரவாக இருக்கட்டும், ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நான் ஃபீல் பண்ணேன் அந்த நேரத்தில். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடிகள்லாம் எல்லாமே நல்லா காஞ்சி போயிடுச்சு. 2வது வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து அதிகமாக அந்த மல்லிகைப்பூ செடிக்கு வந்து கிடைக்கல. அப்படிங்கிற பொழுது ரொம்ப காஞ்சி போனதுனால நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு செடிகள் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதன் பிறகு அந்த பார்த்திங்கன்னா 2-3 டைம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனசு வந்து கஷ்டமாக இருந்தது.
ஏன்னா அது கூடு கட்டுறதுக்காக தான் வந்து வந்து பார்த்துச்சு. நம்ம வீட்டில் வந்து ஒரு குருவி வந்து கூடு கட்டுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்பிக்கையாக தான் வந்து அது வந்து நம்ம வீட்டில் கூடு கட்டும். இந்த வீட்டில் நம்ம வந்து கூடு கட்டணும்னா நம்மளுடைய குழந்தைகள் வந்து சேஃபாக இருப்பாங்க. நம்மளோட குஞ்சுகள் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வீட்டில் வந்து கூடு கட்டும். அப்படிங்கிற பொழுது 3வது வருஷம் வந்து பார்த்துச்சு. நான் வந்து அது எல்லாமே காஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன் இல்லையா. எனக்கு ரொம்ப ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப அந்த 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை வந்து இருந்தது. அதன் பிறகு வந்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்து குருவி வந்து வருது. அதுக்கு வந்து இன்னும் வந்து நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். ஆனால் மணி பிளான்ட் செடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீளமாக வந்து அதுக்காகவே தான் நான் வந்து வளர விட்டுருக்குறேனே. சரி வந்து உட்காருவாங்க, கூடு கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இப்போலாம் வர்றதில்ல. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த குருவிகள் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொல்லும்போது, அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்புங்க. அந்த குருவிகள்லாம் வந்துச்சுன்னா, அது வந்து எதுவுமே பண்ணாதீங்க. வீட்டில் வந்து கூடு கட்ட விடுங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையில் நம்ம வீட்டில் வந்து எப்பொழுதுமே நிலவும். இது வந்து 100% உண்மையான ஒரு விஷயம். அதன் பிறகு 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, காகம் வந்து நம்ம வீட்டில் எப்போதுமே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். முன்னாடிலாம் வந்து நான் 2 எனக்கு இந்த விஷயம் வந்து தெரியாததுக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா, காகம் கரைஞ்சாலே வந்து துரத்தி விட்டுருவேன். எதுக்கு சும்மா வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து காகம் வந்து கரையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு நான் அது எதுவுமே துரத்திலாம் விடுறதே கிடையாது. இந்த மாதிரி காகங்களும் நம்ம வீட்டு வாசலில் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பொழுது, அதுவுமே நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நிலைத்திருக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்கலாம். 5வது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எப்போதுமே ஒரு நறுமணம் வந்து வீசிக்கிட்டே இருக்கும். அது அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு விதமான மங்களகரமான ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம வந்து சாம்பிராணி போடாத நேரத்துலையும் சரி, ஊதுபத்திலாம் வைக்காத நேரத்துலையும் சரி, திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஜவ்வாது மணக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். நான் 2, 3 டைம்லாம் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். திடீர்னு பார்த்திங்கன்னா, அந்த மஞ்சள் வாசனை வந்து வர மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்து வரும். திடீர்னு வந்து ஒரு குளிர்ந்த காற்று மாதிரி நம்ம வீட்டில் வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும். அந்த மாதிரிலாம் வந்து உட்காந்துட்டு தான் இருப்பேன். திடீர்னு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு அப்படியே சில்னஸ்ஸாக அந்த நம்ம வீடே ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து தெய்வ சக்தி நிலைத்திருக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையாக தான் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறத வந்து விஷயத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம வீட்டில் வந்து தீபம் வந்து வைங்க. நல்ல ஒரு விஷயங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நடக்கிறது வந்து பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்மளோட வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு விதமான தொடக்கமாக நம்ம வந்து ஆரம்பிக்கும் பொழுது, அந்த இடத்துல வந்து தெய்வ சக்தி வந்து கண்டிப்பாக வந்து நிறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா எந்நேரமும் வீட்டில் வந்து நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா, எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு சண்டைகளாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற பேச்சுகள் நம்ம உண்மையாகவே நம்ம பேசுகிற பேச்சுக்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னே சொல்லலாம். நம்ம சாதாரணமாக வந்து பேசிட்டு போயிடுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி உண்மையான நிறைய விஷயங்களும் இருக்குது. நம்ம என்ன வார்த்தைகள் சொல்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும். அது வந்து நான் நிறைய விஷயத்தில் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நல்லதை மட்டுமே நினச்சிட்டு நம்ம நல்ல விஷயங்கள் சொன்னோம்னா அதுதான் நமக்கு வந்து திருப்பி கொடுக்கும் இந்த யூனிவர்ஸ் ஆனது. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து நம்ம எண்ணங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய செயல்கள், பேச்சு எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு பாசிட்டிவான அதிர்வலைகளோடு இருக்கும்பொழுது அது நம்ம வீட்டுக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்களாக இருக்கட்டும், தேவையில்லாத பேச்சுக்களாக இருக்கட்டும், தெரியாதவங்க வந்து பேசுகிறாங்கன்னா நம்மளுமே அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கலாம். அந்த மாதிரி வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் மாமியார்லாம் சில நேரம்லாம் வந்து நெகட்டிவாக இருந்து ஏதாவது எங்கள் மாமனாருக்கும் நான் தாத்தா பாட்டின்னு தான் கூப்பிடுவேன். உங்களுக்காக புரிகிற மாதிரி சொல்கிறனால அவங்கள அப்படி சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து 2 பேருக்குள்ளே சண்டை ஏதாவது போடும்பொழுது பார்த்திங்கன்னா, சில நெகட்டிவான விஷயங்கள் தேவையில்லாத வார்த்தைகள்
வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. அப்போ நான் வந்து சத்தம் போடுவேன். அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போடுவேன். அந்த மாதிரி நம்ம வீட்டில் பெரியவங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அப்படி பேசுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அப்படி பேசவே விடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து பேசுகின்ற வார்த்தைகளுக்குமே ஒரு சக்தி இருக்குன்னே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம வீட்டில் வந்து பேசுவோம். எப்பொழுதுமே நல்லா மங்களகரமாக நம்ம வீட்டை வந்து வச்சுருப்போம். மஞ்சள் குங்குமம் வாசனை நிறைந்ததாக வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் எவ்வளோ ஒரு மன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான நம்ம வேலைகள் வந்து பாசிட்டிவ் நிறைந்ததாக வந்து அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். காசு பணம் இல்லைனாலும் ஒரு நிம்மதியான லைஃப் வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். வாழ்க்கையில் வந்து அதுதானே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல்னு நான் வந்து நினைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, காசு பணம் வந்து 2வது விஷயமா தான் நான் வந்து நினைப்பேன். முதல்ல நம்ம மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து அடுத்தடுத்த ஒரு கட்டத்துக்கு நல்ல ஒரு படிநிலைக்கு நம்ம வந்து கொண்டுட்டு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு எண்ணத்தை வந்து வாழ்க்கையில் வந்து நினைப்போம். நல்லதே நமக்கு வந்து நடக்கும். காலை வேலைகள், பூஜை வேலைகள் எல்லாமே பார்த்து விட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். புதினா இலைகள் எப்பொழுதுமே நான் கடையில் வந்து வாங்கவே மாட்டேன். நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் வந்து இருக்கும். அந்த இலைகள் தான் வந்து போடுவேன். அந்த ஸ்மெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து காலையிலே நம்ம வீட்டிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த செடிகள்லேருந்து எடுத்து நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ஒரு நறுமணம் வந்து நல்ல ஒரு அந்த சமையலுக்கு வந்து இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதன் கூட கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், தக்காளிலாம் தேவையான அளவுக்கு போட்டு அதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். பாப்பா வந்து கேட்டிருந்தாங்க, ஏம்மா வெஜிடபிள் பிரியாணி வந்து செய்யவே மாட்டேறீங்க? அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த வெஜிடபிள் பிரியாணி. அதனால் வந்து தான் எனக்கு எதுவும் சாம்பார் தான் வைக்கலான்னு பார்த்தேன். பொதுவாக நம்ம இந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள் வந்து சாம்பார் வந்து அந்த துவரம் பருப்பு அதிகமாக சேர்த்துக்கிறது வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து வெள்ளி செவ்வாய் நாட்கள்லாம் வந்து சாம்பார் தான் மேக்ஸிமம் எப்போதுமே வைப்பேன். இன்றைக்கி வந்து அவங்க பாப்பா கேட்டதுனால வந்து இன்றைக்கி பிரியாணி வந்து செஞ்சுட்டேன். கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டு விட்டுட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி வைக்க வேண்டியதுதான். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சு நல்லா அலசி விட்டுட்டு அந்த கலர்லாம் நிறையா வந்து போட்டிருப்பாங்க. அந்த கலர் வந்து போகிற அளவுக்கு ஒரு 4-5 டைம் நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுறணும். ஒரு டைம் மட்டும் இந்த பச்சை பட்டாணி வந்து க்ளீன் பண்ணால் போதாது. ஏன்னா அதில் வந்து நிறையா அந்த க்ரீன் கலர் கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக வந்து சேர்த்துருப்பாங்க. முடியாத பட்சத்துக்கு தான் நான் வந்து இந்த பச்சை பட்டாணி வந்து வாங்குவேன். மற்றபடி இந்த ஊற வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டாணி தான் வந்து அதிகமாக நான் வந்து எடுத்துப்பேன். அதன் பிறகு காய்கறிகளையுமே நல்லா வந்து எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வீட்டில் கரம் மசாலாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே தான் அரைச்சிப்பேன். கரம் மசாலாக்கள், மல்லித்தூள்லாம் நானே அரைச்சிப்பேன். அதுக்கு தேவையான மசாலாக்கள் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூளும், கொஞ்சம் தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதுதான் வந்து மசாலாக்கள் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து தேவையானது வந்து போட்டு விட்டுட்டு அதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு புதினா கொத்தமல்லியுமே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்க்க மாட்டேன் எப்பொழுதுமே. லைட்டாக வந்து தட்டி தான் போடுவேன். அதையுமே இன்றைக்கி மறந்துட்டேன். சமையல்லாம் செஞ்சு முடித்த பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு. இருந்தாலுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. அதன் பிறகு தேவையான அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து விட்டுக்கிட்டேன். தண்ணீர் அளவு நான் எப்பொழுதுமே நிறைய விலாகில் வந்து இந்த பிரியாணி ரெசிபி சொல்லும்போது சொல்லியிருப்பேன். தண்ணீர் அளவு அந்த நம்ம அரிசி போடும்போது இந்த 1 இன்ச்சு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியும் தண்ணியும் அந்த மேலோட்டமாக நிற்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது அந்த பதம் இருக்கணும். அதுதான் வந்து பிரியாணிக்கு வந்து நான் வந்து எப்போதுமே அளவு வந்து வைப்பேன். மற்றபடி டம்ளர்லலாம் ஊற்றி இந்த இந்த இவ்வளோ அரிசிக்கு இவ்வளோ தான் அப்படின்னு நான் எப்போதுமே வச்சது கிடையாது. சமைக்கும் போது நமக்கு தெரியும் இல்லையா, இந்த அளவுக்கு இவ்வளோது போட்டால் இது கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மெஷர்மெண்ட்டில் தான் நான் எப்போதுமே வந்து இந்த பிரியாணிலாம் வந்து செய்கிறது. அதன் பிறகு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 1/2 டம்ளர் அளவுக்கு தான் வந்து அரிசி வந்து எடுத்திருந்தேன். அதையுமே நல்லா போட்டு கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியும் தண்ணியும் பார்த்திங்கன்னா அந்த மூழ்கிற அளவுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து விசில் வந்து போட்டு விடலாம். நல்லா வந்து ஒரு கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து விசில் போட்டு விடலாம்.
விசில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த விசிலில் வந்து கார்னரில் வந்து லைட்டாக வந்து ப்ரெஷர் வந்து இறங்காம இருந்திருக்கும் போல். அதை கவனிக்கவே இல்லை, விசில் வரவே இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து 5 நிமிஷம் இல்லை சாரி, ஒரு 2 நிமிஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர்லாம் போகிற அளவுக்கு வந்து அந்த காற்று மட்டும் தான் போணுச்சு. அந்த விசில் வந்து மேலே ஏறல. இருந்தாலும் எப்படியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கரெக்டாகவும் வந்து வெந்திருந்தது. அந்த மாதிரி தான் நம்ம சமையல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு இப்படி தான் செய்யணுங்கிறது கிடையாது. சமையல் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மனசோடு சேர்ந்த ஒரு விஷயமாக தான் நான் வந்து எப்போதுமே பார்ப்பேன். ஏன்னா அதில் வந்து விசிலே வரலை. அது வந்து எப்படி வேகும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ நேரத்துக்கு இருந்திருக்கு, அந்த தண்ணீர் பழம்லாம் எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து அந்த என்ன சொல்கிறது, சொல்லுவாங்க இல்லையா, எதார்த்தமான ஒரு சமையல் சொல்லிட்டு, அந்த மாதிரியான சமையல் தான் நான் வந்து எப்போதுமே சமைப்பேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்புமா வந்து இன்றைக்கி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளாச்சு உப்புமா வந்து செஞ்சேன். முந்திரி வந்து இருந்ததை கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம்னா, முந்திரி எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு 2 முந்திரி மட்டும் தான் எனக்கு வந்து சமையலுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதை தான் வந்து போட்டு சமையலுக்கு வந்து செஞ்சு விட்டுருந்தேன். ரவையை வந்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம், அதன் கூட வந்து பார்த்திங்கன்னா க மிளகாய் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு, ரவை உப்புமே போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்துட்டு நல்லா வந்து அந்த உப்புமாக்கெல்லாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்த பிறகு தான் வந்து தட்டில் வந்து எடுத்து வைப்பேன். அப்படி எடுத்து கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து செஞ்சேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரவையுமே நல்லா வந்து வெந்திருந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரவையுமே வந்து நல்லா உப்புமா வந்து ரெடி பண்ணிட்டேன், தட்டில் கவுத்தி விட்டுட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. சொன்னேன் இல்லையா, தண்ணீர் பதம் விசில் எதுவுமே வரல. இருந்தாலும் எனக்கு வந்து தோணுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து தூவி நல்லா வந்து இறக்கி விட்டுட்டேன். சூப்பரான வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து காலை நேரம் வந்து சமையல் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்குமே சேர்த்தே வந்து சமைச்சிட்டேன். பாப்பாவுக்குமே எடுத்து கொடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்ருந்தாங்க. இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோக்கெல்லாம் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஹைப்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதையுமே கொடுங்க. அப்போ தான் வந்து அது ஒரு மோட்டிவேஷனால் வந்து யூடியூப் எல்லாருக்குமே அது வந்து கொண்டு போய் காமிக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வேறொரு விலாகில் பார்க்கலாம்.